Hello friends, welcome back. This is Jan and welcome to the channel Jan as Mommy. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா என்னோட 6 AM ரொட்டீன் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து இட்ஸ் வென்ஸ்டே 8th of March விமென்ஸ் டே அன்றைக்கி நான் ஷூட் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி நான் காலையில் எழும்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 5:45 போல் தான் நான் எந்திரிச்சேன். அண்ட் என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, அதை தான் உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் திங் இந்த மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னா neem balls and turmeric balls with some honey water. ஹனி வாட்டர் வந்து கொஞ்சம் வார்ம் ஹனி வாட்டர். ஸோ இது வந்து நான் புதுசாக என்னோடய ரொட்டீனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீக்லி 3 days வந்து நீம் பால்ஸும் டர்மரிக் பால்ஸும் வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன் எம்டி ஸ்டமக்கில். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம இதை சாப்பிடுவோம். அண்ட் இஃப் அட் ஆல் நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் இப்போ தைராய்டு டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் எதனா எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட டாக்டர்கிட்ட செக் பண்ண பிறகு தான் இதெல்லாம் சாப்பிட்ணும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் உங்களுக்கு எதுவுமே ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அண்ட் ஆக்சுவலி எவ்ரிடே கூட எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் வந்து நான் வந்து எதுலேயோ ரீட் பண்ணேன் தட் டூ மச் ஆஃப் நீம் சாப்பிட்டா வந்து அதுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் வந்து நான் வந்து வீக்லி 3 days வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த நீமோ டர்மரிக்கும் இதோட காம்பினேஷன் வந்து ஆயுர்வேதிக்கில் வந்து நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் நீம் வந்து பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிட்டேன். ஸோ பவுடரை வாங்குறீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸில் செக் பண்ணணும். 100% நீமாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்படின்னா அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது அடல்ட்ரேஷன் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீமோட பெனிஃபிட்ஸ் வந்து இட்ஸ் ஹியூஜ். உங்களோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து சூப்பர் கிளியர் ஆகிடும். அதே சமயத்தில் டர்மரிக் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட இந்தியன் குக்கிங்கில் நிறைய டர்மரிக் இருக்கும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் ஃபார் இன்ஃப்ளமேஷன்லாம் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணிடும். அண்ட் ஓவரால் வந்துட்டு நீமோ டர்மரிக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்னு கட் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் வில் கிவ் ஸோ மச் ஆஃப் எனர்ஜி. நான் வந்து டேப்லெட் மாதிரி உருட்டி அப்படியே எம்டி ஸ்டமக்கில் ஹனி வாட்டரோட குடிச்சிருவேன். டைம் வந்து 6:10 ஆகிடுச்சு. அன்னையாவை 6:30க்கு நான் எழுப்பணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் டைம் கிடச்சா கூட ஐ வில் கோ ஃபார் வாக், இல்லாட்டி ஐ வில் டூ யோகா. ஸோ வந்து நம்ம பாடிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹவ் ஆர் யூ கெட்டிங் எனர்ஜி அப்படின்ட்டு. ஸோ ஐ வில் டூ சம் ஆக்டிவிட்டி டு மை பாடி இந்த மார்னிங். ஸோ அதுதான் வந்து த்ரூ அவுட் த டே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்னோட நிறைய வீடியோஸில் நான் சொல்கிறது இதுதான். ஸோ எதுவுமே இப்போதைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலை அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் அ ஷார்ட் வாக், அதுலேருந்து ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் இன்றைக்கி மில்க் பேஸ்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக மில்கோடு சேர்த்து செரி டொமேட்டோஸ் அண்ட் கேண்டலூப் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். அங்கே வந்து நோ ஃபயர் குக்கிங் காம்படிஷன் இருக்குது. ஸோ அதனால் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் மிஸ் ஆகிருந்தது. அதெல்லாம் வந்து நான் நேற்று நைட்டு வந்து மில்க் பேஸ்கெட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதுதான் வந்தது. ஸோ இப்போ வந்து நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். ஹார்ட்லி எனக்கு 20 minutes தான் இருக்குது டைமு. ஸோ பட் ஸ்டில் குயிக்காக ஒரு வாக் போயிட்டு நான் வரப்போகிறேன். ஸோ தட் வந்து இன்றைக்கி நான் வெளியே வர போகிறேன், ஆஃபீஸ்க்கு வர போகிறேன். அதனால் வந்து ஐ வுட் நீட் அ லாட் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நான் வெளியே வந்து போயிட்டு வாக்கிங் பண்ணால். ஸோ நான் எங்களோட பார்க்கில் வந்து ஐ ஸ்டார்டட் வாக்கிங். அண்டு சர்ப்ரைசிங்லி இந்த டைமில் மூன் இருந்தது. ஸோ ஐ திங்க் த ப்ரீவியஸ் டே 7th of March வந்து பௌர்ணமின்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஹவ் ஆர் யூ வேக்கிங் அப் அர்லி அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி நேச்சுரல் சீனரிஸ்லாம் பார்க்குறதுக்காகவே நான்லாம் எந்திரிப்பேன். ஸோ இதெல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணும் ஆக்சுவலி. ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறனாலே எந்திரிப்பேன் நான். அண்ட் 6:30 ஷார்ப்பாக ஐ எம் பேக் ஹோம். அனன்யாவை எழுப்பி விட்டுட்டேன். அனன்யா இன்றைக்கி வந்து பாயில்டு எக்கும் கார்ன்ஃப்ளேக்ஸும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேட்டிருந்தா. ஸ்நாக்ஸ்க்கு வந்து மக்கானா பண்ணிகிட்ருக்கேன். மக்கானா வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி அதில் வந்து மொரிங்கா லீவ்ஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ இதுதான் லோட்டஸ் சீட்ஸ் மக்கானான்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை வந்து கொஞ்சம் நெய் போட்டு அதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணணும். அண்டு நல்லா ரோஸ்ட் ஆயிரும். பிரேக் ஆகிற அளவுக்கு ஆக்சுவலி வந்து ஃப்ரை பண்ணணும். ஒரு 8 minutes கிட்ட ஆகும் நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணால். அண்ட் இன்றைக்கி வந்து இதை இன்னும் நல்லா ஹெல்தி ஆக்குறதுக்காக இதில் வந்து மொரிங்கா பவுடர் ஆட் பண்ண போகிறேன். மொரிங்கா பவுடர் அப்படின்னா முருங்கை இலையில் பண்ண பவுடர். ஸோ 100% வந்து முருங்கை இலை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஆட் பண்ண போகிறேன். அண்ட் அனன்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இன்னைக்கு குட்டிமா வந்து ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாங்க. 6:45க்கே எந்திரிச்சிட்டா. ஸோ ஆத்யா வந்து சீக்கிரம் எந்திரிச்சா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னை வந்து குக் பண்ண விட மாட்டா, அனன்யாவை கிளப்ப விட மாட்டா, அனன்யா கூட பேச கூட விட மாட்டா. ஸோ ரொம்ப பொசசிவாக இருப்பாள் அந்த மார்னிங் டைமு. ஸோ அவளை வந்து ஸ்விங்கில் போட்டுட்டேன், இல்லாட்டி எனக்கு வந்து இங்கே வேலையாகாது. ஸோ ஸ்விங்கில் போட்டேன், அதுலேயே சம்டைம்ஸ் தூங்கிடுவா. இன்றைக்கி வந்து படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அனன்யாக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்க் வந்து காய வச்சிட்ருக்கேன். அண்ட் எனக்கும் வந்து காஃபிக்கு அப்படியே அதில் சேர்த்து வந்து நான் கொஞ்சம் மில்க் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். அனன்யா வந்து அவளே ரெடி ஆயிடுவா. ஸோ அவளை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆதியா பாப்பா ஸ்விங்கில் இருக்கா. ஸோ நான் வந்து இப்போ அனன்யாவுக்கு வந்து ட்ரெஸ் வந்து அயன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அனன்யாவுக்கு வந்து லஞ்ச் வந்து நான் காலையிலே ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்சல் வந்து ஆதியா வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிடும் போது அவளுக்கு வந்து லஞ்ச் கொடுத்துருவாங்க. ஸோ அனன்யா ஸ்கூலை கிராஸ் பண்ணி தான் ஆதியா பாப்பா ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு லஞ்சை வந்து அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆதியா பாப்பா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து காலையில் அந்த பரபரப்பாக லஞ்சு செய்கிற வேலையில் ஸோ நான் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இன்றைக்கி நான் வந்து வெளியே போகிறனால இன்றைக்கி வந்து இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். இன்றைக்கி என்ன லஞ்சுனா ரசம் அண்டு யாம் ஃப்ரை தான் என்னோடய லஞ்ச். அண்ட் இது வந்து என்னோடய வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி அதுதான் நான் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ஒர்க்கும் ஈஸியாக முடியுங்கிறனால ஆதியா பாப்பா ஸ்விங்கிலே தூங்கிட்டா, நல்ல வேலைக்கு. ஸோ அவளை அப்படியே எடுத்து கிரிப்பில் போட்டுட்டேன் நான். ஸோ இன்னும் கூட ஒரு ½ அவள் தூங்கட்டும் அப்படிங்கிறனால அவளை ரூமில் கிரிப்பில் போட்டுட்டேன். ஸோ பை திஸ் டைம் மக்கானா ரோஸ்ட் ஆகிடுச்சு சூப்பராக. அண்ட் இப்போ வந்து முருங்கா பவுடர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி முருங்கா பவுடர் ஆட் பண்ண பிறகு ரொம்ப ஹீட் கொடுத்துடக்கூடாது, இல்லாட்டி கருகி போயிடும். அதனால் வந்து ஈவன் நீங்கள் ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணிடலாம், ஃப்ளேமே கொடுக்க தேவையில்லை. நான் வந்து முருங்கா பவுடர், அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகும் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன் 1:2 ரேஷியோவில். ஸோ அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக சால்ட். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி சூப்பராக ரோஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி அனன்யாவோட ஸ்நாக் வந்து ரோஸ்டட் மக்கானா, அதுக்கப்புறம் கொஞ்சம் குக்கும்பர் பீசஸ், அதுக்கப்புறம் 2 முறுக்கு. இதுதான் வந்து அனன்யாவோட ஸ்நாக். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்நாக் மட்டும்தான் நான் காலையில் பேக் பண்ணேன். லஞ்ச் வந்து ஹஸ்பண்ட் பேக் பண்ணிவிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நான் வந்து ரசமும் வந்துட்டு யாம் ஃப்ரை, இந்த 2 தான் நான் பண்ணணும். அண்ட் யாம் ஃப்ரை கூட நேற்று நைட்டே வந்து நான் மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ தட் எனக்கு ஜஸ்ட்டு ஃப்ரை மட்டும்தான் பண்ணணும். ஸோ மத்தியானம் லஞ்சு குக்கிங் வேலை ரொம்ப கிடையாது. ரைஸ் வந்து பேபி சிட்டர் வந்தோடனே அவங்க வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப இன்றைக்கி வேலை கிடையாது. நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறனாலே வந்து காலையில் என்னோடய வேலை எல்லாத்தையும் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக்கிக்கிட்டேன். ஸோ அனன்யா வந்து ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டா. அண்ட் அனன்யாவோட ஹேர் வந்து ரொம்பவே நல்லா வளர்ந்துருச்சு அண்டு நல்லாவே ஷைனிங்காக இருக்குது. ஸோ எவ்ரி வீக் வந்து ஆயில் ஊற வச்சு குளிப்பா. ஸோ வார்ம் ஆயில். ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா இப்போ நல்லா அடர்த்தியாக இருக்கும், அப்புறம் பெருசாகும் போது நிறையா கொட்டிடும்ல. ஸோ அதனால் அதை நல்லா பார்த்துக்கணுங்கிற இம்பார்ட்டன்ஸை நான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ தட் எவ்ரி வீக் வந்து அந்த வார்ம் ஆயில் நல்லா ஹெட் மசாஜ் பண்ணி குளிச்சிருவா. ஸோ அவளுக்கான பாயில்டு எக்கும் கொடுத்தாச்சு. அண்டு 7:30 ஆகிடுச்சு. அனன்யா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. அனன்யாவோட ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட் அப்பார்ட்மெண்ட் முன்னாடியே வந்துடும். ஸோ அதில் வந்துட்டு அனன்யா போயிடுவாள். ஸோ ஆதியா பாப்பா மறுபடியும் தூங்கினால அவள் எந்திரிக்கவே மாட்டேன்ட்டா. ஒரு 7:45 போல் மறுபடியும் அவளை எழுப்பலான்னு நான் நினச்சிருக்கேன். அண்ட் அதுக்கு நடுவில் ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருந்தது. ஸோ அதில் வந்து ஐ எம் ஹேவிங் மை காஃபி. அதுக்கப்புறம் ஈவினிங் இன்றைக்கி ஸ்நாக்குக்கு பனங்கிழங்கு வேக வச்சிட்ருக்கேன். நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரிட்டன் வர்றது கொஞ்சம் லேட்டே ஆகிடும். ஏன்னா அந்த காம்படிஷன் வந்து முடியவே 5 o'clock அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் 5 o'clock ஷார்ப்பாக கிளம்புனா கூட 6:30 போல் ஆகிடும் வீட்டுக்கு வர. ஸோ பூ வந்து வாங்கி வச்சுருந்தேன். பூ கூட ஆன்லைன்லேயே வாங்குகிற ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு இப்போ. அதுக்கப்புறம் ஆதியா பாப்பாவோட ஸ்நாக் அஸ் யூஷுவல் ஆம்லெட். அதுக்கப்புறம் வந்து அனன்யாவுக்கு குக்கும்பர் கட் பண்ணல. ஸோ அப்போ அவளுக்கும் சேர்த்து நான் கட் பண்ணிட்டேன். ஆதியா பாப்பா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் பயங்கரமாக அடம் பண்ணிகிட்டு இருக்கேன், எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அஞ்சன்ட்ட கேட்டால் சொல்கிறாங்க நைட் 1 o'clock ஆகிடுச்சு ஆதியா பாப்பா தூங்குறதுக்கே. ஸோ நான் சரி ஓகே அவளை கிளப்பி விட்ற வேலை இல்லையே அப்படின்ட்டு குவிக்காக வந்து என்னோடய மெயில் செக் பண்ணிடலான்னு ஒரு 9:15 வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். அண்ட் நான் லாகின் பண்ணுறேன். ஆதியா பாப்பா வந்து நல்லா பிரிஸ்காக வந்து என் கூட விளையாடிட்டு இருக்கா. ஸோ பேபி சிட்டர் வர வரைக்கும் நான் இப்படியே மேனேஜ் பண்ணணும். நான் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 12:30 கிளம்புனா போதும். ஸோ நான் வந்து ஒரு 12:30 ஷார்ப்பாக கிளம்பிட்டேன். ஸோ மார்னிங் வந்து ஒரு 3 hours தான் என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ நான் போயிட்டு வர்றதுக்கு ட்ராவல் டைமே வந்துட்டு எனக்கு 3 hours ஆகிடும். போக 1.5 மணி நேரம், வர 1.5 மணி நேரம். ஸோ கண்டிப்பாக லேப்டாப் எடுத்துகிட்டு தான் நான் போகிறேன்.
ஏன்னா ஆஃபீஸில் தான் விமன்ஸ் டே செலிப்ரேஷன், பட் கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அப்டேட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த 3 hours வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து இன்றைக்கி டிரைவர் புக் பண்ணிட்டேன் காருக்கு. ஸோ ட்ராவல் டைமில் மெயில் எதாவது செக் பண்ணிக்கலாம், இல்லை எதனா மீட்டிங் வந்தால் மொபைலில் கூட அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஐ ஹவ் டேக்கன் மை லேப்டாப் ஆல்சோ. இன்றைக்கி எங்களோட ஆஃபீஸில் பர்பிள் கலர் தீம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பர்பிள் கலர் குர்த்தி நான் வாங்கியிருக்கேன்ல. ஸோ அதனால் பர்பிள் கலர் தீம். அண்டு நான் நோ ஃபயர் குக்கிங்க்கு வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 2 பெரிய சாக் பேக் அளவுக்கு வந்து திங்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த பவுலு, அதுக்கப்புறம் வந்து ஈவன் தண்ணி பாட்டில் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 8 ரெசிபீஸ் கிட்ட வந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நோ ஃபயர் குக்கிங். ஸோ அதில் எது கிளிக் ஆகுதோ அதை பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் வீக் நான் வீட்டில் ட்ரை பண்ணேன்ல, அந்தளவுக்கு எதுவுமே சரியாக வரல. ஸோ ஜஸ்ட் வந்து நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் என்னோடய பிளெண்டர் கூட எடுத்துகிட்டு போகிறேன். பிளெண்டரில் அலௌடான்னு தெரியல, பட் ஸ்டில் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறேன் நான். அதுக்கப்புறம் டிஷ்யூஸ் இல்லாமல் என்னால் குக் பண்ணவே முடியாது. அதனால் என்னோடய டிஷ்யூஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதான் வந்து அஞ்சன் பார்த்துட்டு பாதி கிச்சனை காணும், பாதி கிச்சன் வந்து இந்த பையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பட் ஸ்டில் அங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தெரியல. அதனால் வந்து முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் நான் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அனன்யாவுக்கு வந்து யாம் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ வந்து பேக் மட்டும் பண்ணணும், பேக் பண்ணி அவளுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்நாக்கும் நான் எடுத்து வச்சிட்டேன். அண்ட் பேபி சிட்டர்கிட்ட சொல்லிட்டேன், பாப்பா வந்தனையும் அவளுக்கு நீங்கள் கொடுத்துருங்க ஸ்நாக் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஸோ காரில் வந்து நான் பேக் பண்ண மூட்டையெல்லாம் தூக்கி வச்சிட்ருக்கோம். ஒரு பேக்கை வச்சுட்டேன், அந்த இன்னொரு பேக் வந்து பேபி சிட்டர் கொண்டு வந்துட்டுருக்காங்க. நான் எங்களோட குட்டி கார் தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். பெரிய கார் வந்து யூஸ்வலாக கிட்ஸோட போகும்போது தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். குட்டி கார் வந்து இப்போ தனியாக ஆஃபீஸ்க்கு போகிறோம் செய்கிறோன்னா அப்போ வந்து குட்டி கார் தான் யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் மைலேஜும் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தனியாக போகிறோம், ஆஃபீஸ்க்கெலாம் போகிறோன்னா குட்டி கார் தான் கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்கிடுவோம். ஸோ டிரைவரும் வந்துட்டார். இப்போ வந்து லேப்டாப்பை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். அடுத்த 1.5 மணி நேரம் கழித்து வந்து ஐ ஹவ் ரீச்டு மை ஆஃபீஸ். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஆஃபீஸ்க்கு வந்து, ஏதோ புதுசாக இருக்குது எனக்கு. அட் த சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது எனக்கு. அண்டு நிறையா ப்ரோக்ராம்ஸ் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ பலூனில் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. நான் வந்து போனோன்னே மேண்டேட்ரியாக ஒரு காஃபி. ஸோ ஆஃபீஸில் வந்து அன்லிமிட்டெட் காஃபி, எவ்வளோ காஃபி வேணால் நம்ம குடிக்கலாம். ஸோ செம்மையாக ஒரு காஃபி போன உடனே குடிச்சிட்டு தென் வந்து நான் எடுத்துகிட்டு போன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுத்த டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் என் கூட சேர்ந்து நிறைய பேர் வந்து அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விமென்ஸ் டேக்கான மற்ற ஆக்டிவிட்டீஸும் அந்த அதர் சைடு வந்து போயிட்டே இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கி பர்ஃபெக்ட் பண்ணுறேன். ஸோ இது என்னென்னா ஒரு கோல்டு டெசர்ட்டு கிளாஸில் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு கீழே ஃபஸ்ட்டு லேயர் வந்து பிஸ்கட் ஆட் பண்ணிக்கிட்டேன், அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து யோகட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பிஸ்கட் ஒரு லேயர், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஒரு லேயர், அதுக்கப்புறம் மேலே வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரிஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் டிஷ்ஷஸ் தான் நான் அங்கே போய் மேக் பண்ணி இவ்வளோ மேக் பண்ணுவேன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கேண்டிலூப் மஸ்க் மெலன் வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி அதை வந்து டூத்பிக் வச்சு அதில் ஆலிவ் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் மொனாக்கோ பிஸ்கட்டில் வந்து மேலே சீஸ் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஆலிவ்ஸ் வச்சுட்டேன். ஸோ சீஸ் சாண்ட்விச் மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக ஒன்று பண்ணது என்னென்னா கிரேப் ஷார்ட்டுன்னு குட்டி குட்டி கிளாஸில் வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தேன். ஸோ அது கிரேப் ஜூஸை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் லைம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரூட் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் அவங்க இப்போ குடிச்சிட்ருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு கிரேப்ஸை வந்து டூத்பிக்கில் வந்து ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் வச்சு லிட்டில் ஹார்ட் மாதிரி அந்த ஒரு கிளாஸ் மேலேயும் நான் வச்சு கொடுத்துருந்தேன். அண்ட் என்னோடய ப்ரெசன்டேஷன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் இதை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாமே இதை வந்து எடுக்க தான் பார்த்தாங்க. நான் அப்புறம் ஜட்ஜஸ் வந்த பிறகு எல்லாம் எடுங்கப்பா அப்படின்ட்டு ஏதோ பாதுகாத்து அப்புறம் ஜட்ஜஸ் வர வரைக்கும் அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இந்த மாதிரி அப்புறம் சிங்கிங் அந்த மாதிரிலாம் சூப்பராக செலிப்ரேஷன் போச்சு. அதுக்கப்புறம் சர்ப்ரைசிங்லி கேக்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேக் கட்டிங்லாம் நடந்தது. இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் விமன்ஸ் டே செலிப்ரேஷன். இது மாதிரி இவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணதே இல்லை. அண்ட் இட் வாஸ் ஸோ நைஸ். ஸோ ஆஃபீஸ்க்கு போகணும்னு மேண்டேட்ரி கிடையாது, பட் நான் வந்து இன்றைக்கி போகணுன்னு நினச்சேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். அதுக்கப்புறம் எங்களோட அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து இன்றைக்கி வந்து செலிப்ரேஷன் பிளான் பண்ணாங்க. பட் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு வரவே 7:30 ஆகிடுச்சு. ஐ வாஸ் டேம் டயர்டு. ஸோ
வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தென் அகெயின் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் மை ஒர்க். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 hours நான் ஒர்க் பண்ணேன். அந்த டைம் வந்து குழந்தைங்கள அஞ்சன் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போன பாத்திரத்தெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நைட் தூங்கினேன். இதோட என்னோட டே முடியுது அண்ட் நம்மளோட வீடியோவும் எண்டுக்கு வந்துருச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.